நம்முடைய இலக்கியங்கள் எல்லாங்க நூல் நம்ம படிக்கிறதுலாம் என்ன தெரியுங்களா, நமக்கு ஒன்று மகிழ்வை தரணும், அது விருந்து. நம்மை வழிநடத்தணும், நமக்கு என்ன மாதிரி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும். அண்ணன் தம்பியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தரங்க திரும்ப திரும்ப ராமாயணம், திரும்ப திரும்ப மகாபாரதம் சொல்லப்படுது. சொல்லுங்க பார்க்கலாம். தம்பியருள் சிறந்தவர் ராமன் தம்பியரா அல்லது ராவணன் தம்பியரான்னு நாங்கள் பட்டிமன்றம் போடுவோம். என்ன இதில் என்ன தெரிய போகுது, என்ன பட்டிமன்றம்? அப்படி இல்லைங்க, ஒரு டிக்கெட்டில் 2 படம் மாதிரி ராமன் தம்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பரதன், இலக்குவன், சத்ருகனன். அதே மாதிரி ராவணனுடைய தம்பியர் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கும்பகர்ணன், பீஷ்ணன் தெரிஞ்சுக்கிறோம். இவங்களில் யார் சிறந்தவங்கன்னு பேசுகிறப்ப, அது நடுவர் யோசித்து சொல்கிறப்ப எப்படி இருக்கும்? ஆசாஞான சம்பந்தம் போன்றவர்கள்லாம் அந்த தீர்ப்பு சொல்கிறப்ப, குன்றக்குடி அடிகளார் போன்றவங்க தீர்ப்பு சொல்கிறப்ப அப்படி உட்கார்ந்து கேட்போம். திருச்சி வானொலியில் அந்த காலத்தில் அதை அவ்வளோ அழகாக ஒளிபரப்புவாங்க. அப்படியே நேருக்கு நேர கம்பன்களை அதில் கேட்குற மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ என்ன தெரியுங்களா, அவன் பீஷ்ணன் போய் கும்பகர்ணன்ட்ட சொல்கிறான், அண்ணே நீ வந்துரு, ராமன் நல்லவன், நம்ம அண்ணன் தப்பு பண்ணான், கேட்கலை, நான் சொன்னேன் கேட்கல, நீ சொன்ன கேட்கல, நீ பேசாமல் வாண்ணே. அதுக்கு அவன் கும்பகர்ணன் சொல்கிறான், அவன் பெரிய இதானவன், அவன் குண்டானவன், அப்படி தானேங்க சொல்கிறான். அவன் மாதிரி ஒரு மனதுள்ளவன் யாரும் இல்லைங்க. அவன் சொல்கிறான், ஏய் தம்பி என்ன சொல்கிற நீ, அண்ணன் செத்து கிடக்கிறத பார்த்து நம்ம உயிரோடு இருக்கலாமாடா? என்னடா, அவன் சாப்பிட்ட மிச்சப்பால் அதனால நம்ம சாப்பிட்டோம், அவன் அம்மாட்ட சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த பால் தான்ட்ட நீயும் நானும் சாப்பிட்டோம். அதோடு மட்டும் இல்லை, அவன் இறந்த பிறகு நம்ம வாழ்கிறோங்கிற ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்குறேடா. ஆனால் நீ போ, நீ இருக்க வேண்டாம், நீ அங்கே போ. ஏன் தெரியுமா, எல்லாரும் போயிட்டா நம்ம வம்சம் இல்லாமல் போயிரும்டா, போ. சொல்லி பார்க்குறாங்க. அண்ணன்ட்ட எவ்வளோ வாதான் தெரியுமா, பேசுவது மானமிடை, பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நம்ம குற்றம். பேச்செல்லாம் பெரிய பேச்சு பேசுகிறாருன்னே, நீ போய் மனுஷன் மண்டாட்டியை போய் தூக்கிட்டு வரலாமா, அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவன் இறந்து விழுகிறான். அவனுடைய முகம் சிதைக்கப்படுது. யாருக்காக? அண்ணனுக்காக. இந்திரஜித்தனுடைய மரணமும் இதே மாதிரி தான். அவன் அப்பாட்ட எல்லாம் வந்து சொல்கிறான், அப்பா அந்த பெண்ணை விட்டுருப்பா, வேணாம்ப்பா, சொன்னால் கேளுப்பா, கேட்கல. இவன் கேட்குறான், டேய் உன்னே நம்பி போகிறது விடங்கன்னு நினைக்கிறியா? இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஓம் சம்பாத்தியத்தில் வாழ்கிறோம்னு நினைக்காதரா சொல்கிறோம்ல. என்னையே நோக்கி நெடும்பகை தேடிக்கொண்டேன், யாரையும் நினச்சி நான் தொடங்கலடா, இந்த போர் எனக்காக நான் தொடங்கணும்டா. இந்திரஜித்தன் போகிறான். போயிட்டு நான் திரும்பி வரமாட்டேன்ப்பா, நான் வரலனாலும் நீ அந்த சீதையை விட்டுட்டு நீ நல்லா இருப்பா சொல்கிறாங்க. அங்கே அவனுடைய அந்த போரில், மாயப்போரில் தோற்று போகிறான். லட்சுமணன் என்ன பண்ணுறான், அவனுடைய தலையை அறுத்துடுறாங்க. அந்த தலையை அந்த குரங்குகள் கொண்டு ஓடியாருது, அப்படி தூக்கி போட்டு விளையாடுது, கால் பந்து மாதிரி. இப்போ இறந்துட்டாங்கிற செய்தி அவனுடைய மனைவி சுலோச்சனை, ரொம்ப பேருக்கு அந்த பேர்லாம் தெரியாது, சுலோச்சனை. அந்த சுலோச்சனை போய் தன்னுடைய கணவனுடைய உடம்பு கிடக்குது, தலையை காணோம், கேட்குறா, நாங்கள் கிட்ட கிடக்கும் போ அப்படின்றா. போய் எடுத்துடுறாங்க. கையில் வச்சுட்டு அழுதுட்டு கேட்குறா, ஒரு வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தீங்கன்னா எங்கள் அப்பா படையனுப்பி உங்களை காப்பாற்றிருக்க மாட்டாரா? இப்போ இறந்த தலை பேசுமான்னு கேட்கக்கூடாது, பேசுகிறதாக கூட அந்த பெண் கற்பனை பண்ணியிருக்கலாம். இந்த இறந்து போனவங்க ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு சில பேர் கதறுவாங்கல்ல. இதே வார்த்தை கண்ணகி கோவலன்கிட்ட போய் கதற போது, நீ என்னோட இறந்துடாத இருன்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னதாக சிலப்பதிகாரத்தில் வருது. இது சூப்பர் நேச்சுரல்பாங்க, இது இயற்கை இறந்த நிகழ்ச்சிம்பாங்க. ஆனால் நமக்கு எங்கள் அப்பா கடைசியாக சொன்னது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அப்படியான எண்ணம் உண்டு. அந்த தலை சொல்லுது, சொல்கிறா, எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை எங்கள் அப்பா காப்பாற்றிருப்பாங்க. அந்த தலை பேசுதுங்க, கொன்னதே உங்கள் அப்பன் தானடி அப்படிங்குது. யார் தெரியுதா? இலக்குவன் யார் என்று கேட்டால் ஆதிசேஷனுடைய வடிவம். ஆதிசேஷன் யாருன்னா திருமால் படுத்திருக்கக்கூடிய அந்த பஞ்சனை, அந்த ஆதிசேஷனுடைய மறுவடிவம் தான் லட்சுமணன்.
ஆதிசேஷனுடைய மகள் தான் சுலோச்சனை. அவளை தான் இவன் கல்யாணம் பண்ணுறான். ஒரு வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தா அவர் வந்து காப்பாற்றிடுவார். கொன்னதே உங்கள் அப்பன் தாரடின்னு சொன்னோடனே அப்படியே அலறிடுறா அவ. சுலோச்சனா சதி என்று சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின நாடகத்தில் நீங்கள் பார்க்கலாம். நாடக உலகினுடைய ஆசான் அவருக்கு பேர். நாடக உலகினுடைய தந்தை யார் என்று கேட்டால் பம்மல் சம்பந்த முதலியார். 100க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதினவர். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு சொன்ன விஷயத்தை இப்போ கேட்டாலும் நம்ம கண்ணு கலங்கணும், அது ஒரு வெற்றி. இன்னைக்கு நம்ம சிரிச்சு மகிழணும், அது ஒரு வெற்றி.